ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ரங்கோலி கோலம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாள் நான் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு போட்ட கோலம். ரொம்ப சூப்பராகவே வந்தது. அதனால தான் நான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா எப்படி போடணும் அப்படின்னா, இந்த கோலம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆனால் கடைசியாக கோலத்தை பார்க்கும்போது கோலத்தை மட்டும் பார்த்தா ரொம்ப கஷ்டமான கோலம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் ஓரளவு ஈஸியாகவே போட்டுடலாம். பெரிய வட்டம் ஒன்று நான் எப்போதும் போல் நூல் கட்டிட்டு சாக் பீஸில் போட்டாச்சு. அது உள்ளே நடுவில் ஒரே ஒரு சின்ன வட்டம் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி போட்டுறணும். அந்த சின்ன வட்டத்துலேருந்து ஒரு ஒரு வட்டமாக எடுத்து ஜாயின் பண்ணி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது தான். போடும் பொழுது அந்த அளவுக்கு தெரியாது, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நடுவில் ஒரு கோவில் கோபுரம் மாதிரி தெரியும். அதுக்காக வேண்டி நான் நடுவில் விளக்கு போட்டிருக்கேன். அப்புறம் கலர் நம்ம ரொம்ப வட்டத்தை போட்டுகிட்டே போனால் கலர் பண்ண முடியாதுன்றதுனால கலரையும் கொடுத்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கலரும் நம்ம செலக்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் டார்க் கலர், அடுத்து அதுலேயே லைட் கலர், அந்த மாதிரி ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரணும். நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதையே கொடுத்துக்கலாம். இந்தந்த இடத்துல இந்தந்த கலராக கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு டார்க் கலர் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு லைட்டு கொடுக்கும் பொழுது கோலம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது இதில் என்ன ஹைலைட்டுனா, நம்ம பிளாக் கலரில் இதே மாதிரி நடுவில் ஹார்ட் மாதிரி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம பூ மாதிரி போட்டுகிட்டே வரும்போது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம அதை போட்டுகிட்டே இருக்கிறத கவர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கோலம் போடுறதுக்கு உண்மையிலேயே 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 4.5 மணி நேரமும் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுன்றது முடியாதது. அதனால தான் நான் கடைசியாக ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. கடைசி இது போடும் பொழுது ரொம்பவே எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அதனால தான் அம்மாவும் இருந்து பார்த்துட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருந்தது. அந்த கடைசி அந்த லைன் போட்டு முடிச்சுட்டு சிலந்தி வலை மாதிரி அடுத்தடுத்து போட்டுகிட்டே அந்த வட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே மட்டும் ஒரு டிசைன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். கோலம் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக்